ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு சீன் ஆகிடுச்சு. என்னென்னா, நாங்கள் நீங்கள் சொல்லியிருப்பேன் டயர்லாம் வெடிச்சு எல்லாம் மாற்றிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடுச்சுன்னா, அதை தாண்டி ஒரு பக்கம் படுத்துட்டுங்க. நைட்டில் தான் வண்டி ஓட்டலாம், பகலில் இதாக இருக்கும் டயர் வச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். இங்கே ஆந்திராவுக்கு முன்னாடிங்க, ஆந்திரா பார்டருக்கு முன்னாடி கர்நாடகா பார்டரு. அங்கே ஆடியோ விட்டு எப்போ நிறுத்தி என்ட்ரி போடுவாங்க. நாங்களும் போட்டு வந்தோம். என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு பங்க் இருந்துச்சு. அங்கே வண்டியை ஓரம் கட்டிக்கிட்டோம். சரி, நைட்டில் வண்டி எடுத்துக்கலாம், சாப்பிட்டு சமையல் லட்சம் சாப்பிட்டு எடுத்துக்கலாம் நினச்சிட்டு இருந்தோம். மறுபடியும் ஆடி அங்கே குறுக்காட்டினாங்க. பில்லெல்லாம் எடுன்னு சொன்னாங்க. எல்லாம் எடுத்து கூட எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. வண்டி புக்கெல்லாம் எடுன்னு சொன்னாங்க. நாங்கள் வண்டி புக்கெல்லாம் எடுத்து கொடுத்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா பர்மிட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அது கையில் இருக்குது, அதனால் 5000 ஃபைன்னு சொன்னாங்க. நான் ஆல் இண்டியா பர்மிட்டெல்லாம் முடியல, இருக்குது, இன்னும் 1 மாதத்துக்கு இருக்குது. கேட்டால் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. 1 மாதம் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்குது. எல்லாமே இருக்குது ஆன்லைனில். கரண்ட் இருந்துன்னு கடைசியில் பணம் கொடுக்குறதுக்காக வண்டி பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் நிற்கிது. அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறேன். இந்த பில்லை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறேங்க. வண்டி புக்கிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க காரில். நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்குறேன். 500 கொடுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் 400 கேட்டால் 500 கேட்டாங்க. அப்புறம் 5000 ஃபைன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாமே கரெக்டாக இருந்துமே ஏதோ ஒன்று சொல்லி முடிங்கிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் ஆடியோ ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டேன். அங்கே போயிட்டு என்னாச்சுட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நான் சொன்ன அந்த ஆடியோ ஆஃபீஸுங்க. உள்ளே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் நான் காட்டுறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வழியாக ஆடியோ ஆஃபீஸ்லேருந்து ஃபைல் வாங்கியாச்சுங்க. பார்த்தீங்களா, 5000 ஃபைன் போடுறேன்னு சொல்லி கடைசியில் 2000 கேட்டு நாங்கள் 500 வரைக்கும் கொடுக்காமே நின்றுட்டே இருந்து கடைசி 1000 கேட்டு அந்த 1000 கொடுத்து போட்டு அப்படியே போயிட்டுருக்குறேங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே படி அளந்துட்டு தான் போகணும் எல்லாத்துக்குமே. என்ன பண்ணுறது? இதுதான் லாரி தொழிலோட சாபம்னு சொல்லலாம். உள்ளே போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுச்சிங்க நின்று. பேசுகிறதுக்கு போனால் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. சார், இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்குது, எதுக்கு பில்லெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டாலுமே எதுவுமே பேச வாங்கடா. கேட்குற வனத்தை தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எங்கள் கோ டிரைவர் போய் ஒரு மணி நேரம் நின்றுருப்பாப்பிள்ளைங்க. அவர் 1 மணி நேரம் நின்று, நான் 1 மணி நேரம் நின்று கடைசியில் இப்போது பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்து போட்டு வந்துட்டுக்கிறேன். நானும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போராடி பார்த்து கடைசி 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. உள்ளே காலை வச்சு கழுத்தை பிடிச்சிட்டு வெளியே தள்ளிட்டு வரான் வாசலுக்கு வெளியில். இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் லாரி தொழிலே வெறுத்துருது சில டைம். ஏன்டா வண்டிக்கு வரணும் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, குழப்பம்னு வந்தாச்சு. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் நீங்கள் கேட்குற வந்து கொடுக்குறீங்க, அங்கேயே நிறுத்தி எதுன்னு பேசுங்கன்னு எல்லாம் சொல்லுவீங்க. உட்காந்துட்டு நிறைய பேர் வீடியோ பார்த்து சொல்கிறீங்க, நல்லாயிருக்கும். இங்கே வண்டியில் லாரி ஓட்டி அதுலேருந்து ஆல் இண்டியா சுற்றி பார்த்தா தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னென்னு, டிரைவர் கஷ்டம் என்னென்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்படியே வண்டி பக்கம் வந்தாச்சுங்க. அப்படியே வண்டி எடுத்து கிளம்பலாம். நமக்கு அப்படி வண்டியோட முன்னாடி போயிட்டுருக்குது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் பாஸ் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 மணி நேரத்தில் நமக்கு இருட்டு கட்டிட்டு வருது, கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வண்டிக்கு போயிட்டு வீடியோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிளம்பியாச்சுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி வேக்கமெல்லாம் ஏற்றிட்டு இருக்கிறோம். அப்படியே கிளம்ப வேண்டிதான். முன்னாடி போய் ஒரு ஆடியோ ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் என்ன போர் பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம கம்பெனி வண்டி நாங்கள் தான் நின்றுட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது கியா மோட்டார்ஸுங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு கார் கம்பெனி. எங்கே இருக்குன்னா ஆந்திரா பிரதேசில் இருக்குங்க. ஆந்திர பிரதேசில் பெனுகொண்டா அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்குங்க. எக்ஸாக்டாக அந்த ஊர் பேர் எனக்கு சரியாக தெரில. ஆனால் பக்கத்தில் பெனுகொண்டாங்கிறது பெரிய ஊர், அங்கே இருக்குது. 5 நிமிஷம் பாட்டுக்கிறேங்க, தாண்டவே முடியல. அவ்வளோ பெரிய கம்பெனிங்க. கிட்டத்தட்ட பல 1000 ஏக்கருக்கு இருக்கும் போல தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனந்தபூரில் இருக்குங்க. அனந்தபூர் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டுருக்கோம். உள்ளே சிட்டிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு வீடியோ பண்ண முடியல. சிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு அவுட்ரு மாதிரி தான் அது.
அங்கேயே சேர மாதிரி டிராஃபிக் இருந்துச்சு. அதனால் தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மணி 8:30 ஆகுதுங்க. எங்கே இருக்கிறோம்னா அனந்தபூர் தாண்டி இருக்குங்க. அனந்தபூர் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு நிறுத்தி வச்சுருக்குங்க. 2 நாளாக பார்த்தா வண்டியில் சமையல் செய்யவே முடியல. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். டயர் பிரச்சனை, ஆடியோ பிரச்சனைலாம் இப்போ சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ரொம்ப சின்ன ஹோட்டல் தான், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலுங்களாமா. டிரைவர் என்ன சொன்னார், இங்கே வந்து அடிக்கடி அங்கே தான் சாப்பிடுவாங்களாமா. அப்படியே போய் சாப்பிட்லாங்க. அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேங்க ஹோட்டல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ஹோட்டலுங்க, சிவா ரெட்டி ஹோட்டல். அப்படியே போயிட்டுருக்குறோம், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் சப்பாத்தி சொன்னோம். சப்பாத்தி சாப்பிட்டா சூப்பராக இருந்தது, பரவாயில்ல. குழம்புலாம் செம்ம காரங்க, சாம்பார் எல்லாமே. அது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு சொன்னாங்க. சாப்பாடும் கிடச்சிது. சாப்பாடு பார்த்திங்கன்னா ரசம் கொடுத்தாங்க. ரசம் வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு. குழம்பு எல்லாமே காரம், ஆனால் ரசம் மட்டும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவல். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சாப்பிட்டாச்சுங்க. நான் சாக்லேட்டாக இதான் சாப்பிட்டேங்க. பின்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா சிவா ரெட்டி ஹோட்டலுக்கு தான் சாப்பிட்டோம். அனந்தபூர் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன், லெஃப்ட் சைடில். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ஆந்திராக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இது வரைக்கும் ஆந்திராக்குள்ள வண்டி ஓட்டும்போது சாப்பிட்டதே இல்லை. இங்கே தாங்க சாப்பிட்ருக்கிறேன் ஃபஸ்ட் டைம். இதே கம்மிங்களாமா. சாக்லேட்லாம் வாங்கிக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. நல்லா இருந்துச்சு, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. காரம் தான் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இங்கே அப்படியே நம்ம கிளம்பலாங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது. உங்களுக்கு அந்த போர்டு பார்த்தாவே தெரியும். காலைலக்குள்ளே ஹைதராபாத் தாண்டிலான்னு நினச்சி தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் மணி பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு 10 மணி பக்கம் ஆகிடுச்சு. காலைல தாண்டுவோம் என்னமோ தெரில, பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம டியூட்டி மாற்றுறாங்க. நம்ம கோ டிரைவர் மாற்றுறாரு, முத்தண்ணா மாற்றுறாரு. நான் அப்படியே தூங்க போகிறேங்க. அப்படியே நான் எந்திரிச்சா வீடியோ பண்ணுறேங்க நைட்டு டியூட்டி மாற்றினா, இல்லைனா காலையில் வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம்னா ஹைதராபாத்துக்கு பக்கம் இருக்குங்க. ஹைதராபாத்துக்கு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு டோல்கேட் இருக்குது, அங்கே வண்டி நிறுத்தி வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நிறுத்தி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல் மாட்டுறதுனால பார்த்தீங்கன்னா டயர் வந்து ஒரு ஓகே ஹெச் கம்மியாக தெரியுங்க, ரொம்ப பெருசாக தெரிவிக்காது. ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சத்தம் போட்டே வரும். இந்த தூரம் கல் வச்சு கொட்டுற மாதிரி ரோட்டில் படப்படன்னு அடிச்சுட்டே வரும். முக்கியத்தில் டயர் சுற்றுற ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக அடிச்சுட்டு வரும்ன்ட்டு. அந்த கல் இருக்கிற இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஹெச் கம்மியாக தெரியுன்னு வச்சுங்களேன், டயரு மாறி மாறி தெரியும். அதனால் அடிக்கடி வண்டி நிறுத்துறதுக்கு அது பார்த்து எடுக்கணுங்க. வண்டி பார்த்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. அப்படியே வேக்கம் ஏற்றிட்டு இருக்கிறோம். அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே கிளம்புறது அப்படியே காட்டுற பாருங்க. வண்டி வேக்கம் ஏற்றிட்டு அப்படியே நம்ம காட்டுற பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோனா ஒசூர் டு காசியாபாத்தோட அடுத்த சீரீஸில் பார்க்குறேன், சரிங்களா? See you ஃப்ரெண்ட்ஸ்.